Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. வழியை வாய்க்க பண்ணணுமா? வாய்க்க பண்ண முடியும். எப்படி வாய்க்க பண்றது? அங்கங்க போய் தலையை காட்டினா வாய்க்க பண்ண முடியாது, முடிதான் கொட்டும். வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு செல்ல வேண்டும், அதுல கவனத்தை செலுத்த வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, வசனத்தை அப்படியே நடைமுறையில் செய்ய வேண்டும். தியானிக்கிறது மட்டும் இல்ல, வசனத்தை செய்ய வேண்டும். அவையில் இருக்கிறபடி நீ செய்யும்படியாக தியானி என்று சொல்லி இருக்கிறது யோசுவா 1:8. மூன்றாவது, வசனத்துக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். வசனத்துக்கு எந்த இடத்தை கொடுக்கணும்? முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அதுதான் ஒரு பெரிய குறையா இருக்குது. வசனத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறது குறைவான பேர் தான். மற்ற எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுப்பாங்க. தீர்க்க தரிசனம் போய் 4 மணி நேரம் காத்துட்டு இருப்பாங்க. 4 மணி நேரம் என் பேரை கூப்பிட மாட்டாங்களான்னு 4 மணி நேரம் காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ரெடி. வசனத்தை கேட்க சொல்லுங்க. வசனத்தை கேட்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தால்தான் ஆவி அபிவிருத்தி அடையும். அந்த ஆவி அபிவிருத்தி அடைந்தால்தான் ஆவியானவர் அதுக்குள்ள கிரியை செய்ய முடியும். ஆவி அபிவிருத்தி அடைந்தால்தான் அது ஃபைன் டியூனிங் பண்ண முடியும். ஆவியானவர் பேசுகிறதை கேட்கிறதுக்கு இந்த ஆவி வளர வேண்டும். ஆவியிலே நாம் வளர வேண்டும். அது எப்படி? வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதுனால தான் அந்த ஆவி ட்ரெயின் பண்ணுகிறோம், பயிற்சி வைக்கிறோம். ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்முடைய ஆவியை போதித்து வளர்த்து அதை அபிவிருத்தி பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதன் மூலமாக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனம், வசனத்தை தான் முக்கியமாய் கருத வேண்டும். இது எந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் பின்னால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. 18வது வசனம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நல்லா கவனிங்க, உங்களுடைய பாதை. யாரெல்லாம் நீதிமானிங்க? சிலருக்கெல்லாம் சந்தேகமா இருக்கோ? அதுக்கு வேற தனியா பிரசங்கம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான். நீதிமான்களுடைய பாதை, அதாவது உங்களுடைய வழி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல இருக்கும். சூரியன் காலையில வருது, வந்த உடனே என்ன ஆகுது? காலையில் 5:30 மணி 6 மணிக்கு அப்படியே லேச வெளிச்சம் வருது. இருள் நீங்குகிறது. இந்த வெளிச்சத்தை கண்டு வெளிச்சம் வந்து இருளை அகற்றுகிறது. அப்படியே வெளிச்சம் திடீர்னு 12 மணி உச்ச வெயில் வந்துடுறது இல்ல, 6 மணிக்கு மெதுவாக ஆரம்பிக்குது இல்லையா? ஆரம்பித்து போக 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 அதிகமாய் பிரகாசிக்கிறது. பிரகாசித்துக் கொண்டே போய் 12-1 மணிக்கு என்ன ஆகுது? உச்சி வெயில். அதிகமாய் பிரகாசிக்கிற வெயில் அப்பதான் 1 மணிக்கு வருது. எப்ப ஆரம்பிச்சது? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சது. லேசா ஆரம்பிச்சு அதிகரிச்சு சூடும் பிரகாசமும் அதிகமாகி உச்சி வெயில் மதியானம் 1 மணிக்கு வருது. உச்சி வெயில் இல்லையா? ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது? அது போலதான் இருக்க போகிறது. லேசா ஆரம்பிக்க போகிறது. அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப போதிக்கப்பட்டதை கேட்ட உடனேயே நீங்கள் அந்த ஆவிக்குள்ளாக என்ன நடக்கிறது என்பதை குறித்த ஒரு உணர்வுள்ளவர்களா இங்கிருந்து போவீர்கள். ஆவியானவர் உள்ள பேசுறதை நீங்கள் உணர்வீர்கள், அதை அறிந்து கொள்வீர்கள். அநேக நேரங்களில் ஆவியானவர் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். போக 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 அதிகமாய் அது மாறிக்கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் அதை உணர்வீர்கள், ஒவ்வொரு காரியத்திலும் அதை அறிவீர்கள். அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல ஆகி கடைசியில் என்ன ஆகும்? 100க்கு 100 ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள நடக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க போகுது. ஒரே ராத்திரில எல்லாம் வந்துடாது, வெள்ளமா அது வருது. வந்து அப்படியே நம்முடைய ஆவியை பயிற்சி வைக்க வசனத்தை கேட்டு அதை நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து அதை தியானித்து அதை பேசி அதை கவனிக்க நம்முடைய பாதை வெளிச்சமாய்க்கொண்டே போகிறது. காலையில துவங்கி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளியை போல அது மாறுகிறது. எத்தனை பேர் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறீங்க?
இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. லேசா ஆரம்பிக்கும் பாருங்க. சின்ன காரியத்தில் கவனிப்பீங்க நீங்க. ஆண்டவர் உள்ள உணர்த்துகிறத, மனசாட்சி பேசுகிறதை, சத்தம் போடுகிறதை கவனிப்பீர்கள். ஆவியானவர் உள்ளே சத்தமிடுகிறதை கவனிப்பீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். உடனே அதுபடியா நடங்கள். உங்களுடைய ஆவியை அபிவிருத்தி பண்ணுங்கள். வசனத்தை கேளுங்கள். ஜெபத்திலே இருங்கள். தேவனோடு கூட நேரத்தை செலவழியுங்கள். ஆவியை குறித்து அதிக கவனமாயிருங்கள். சரீரத்தை மட்டும் கவனிக்காதீங்க, மனதை மட்டும் கவனிக்காதீங்க. ஆவியை குறித்து அதிக கவனமாயிருந்து அதை அபிவிருத்தி பண்ணுங்கள். பண்ணிக்கொண்டே போக 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 உங்களுக்கு கர்த்தருடைய வழி நடத்துதலும் இன்னும் பிரகாசமா இருந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றை குறித்து இன்னும் அதிகமாய் நீங்கள் சுலபமாய் அறிந்து கொள்ள முடியும். அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்தை வைத்து காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அதை கண்டுபிடிக்க அதிலே நடக்க சரீரத்தில் கூட பெரிய சுகமும் ஆரோக்கியம் நமக்கு உண்டாகிறது. நான்காவதாக, ஆவியானவருடைய சத்தம் உள்ளே, அந்த ஆவியில உணர்த்துகிற சத்தத்தையோ அல்லது மனசாட்சி சத்தமிடுகிற சத்தமா இருந்தாலும் சரி, அல்லது ஆவியானவரே பேசுகிற சத்தமா இருந்தாலும் சரி, இந்த மூன்றுல எதுவா இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய சத்தம் உள்ளே கேட்ட உடனேயே அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உள்ள பேசினா உடனே செய்கிற பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பேசி பேசி செய்யாத ஆள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நான் கூட நிறைய பேரோட சேர்ந்து வேலை செய்கிறேன், நிறைய பேரோட சேர்ந்து ஊழியம் செய்கிறோம். ஒரு ஆள்கிட்ட ஒன்று சொல்றோம், சொன்ன ஒன்று செய்கிற ஆளா இருந்தா நான் அடுத்த தடவையும் டக்குன்னு கூப்பிட்டு சொல்லுவேன். சொன்ன ஒன்று செய்யறதுக்கே கஷ்டப்படுற ஆளா இருந்தா அடுத்த தடவை கூப்பிட்டு சொல்ல தெரிஞ்சுக்கும். அவ்வளவுதான். வேலைக்கு உதவாது, ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். அவ்வளவுதான். அடுத்த தடவை கூப்பிட்டு சொல்ற ஒரு ஆசை நமக்கும் வராது. ஆவியானவர் வித்தியாசமானவர் கிடையாது. சொன்ன உடனே செய்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா தெரியும், சொல்ல சொல்ல செய்து கொண்டே இருப்பான் என்று. ஆவியானவருடைய சத்தத்தை உள்ளே உணர்த்துதலையோ அல்லது மனசாட்சியின் சத்தத்தையோ அல்லது ஆவியானவரே பேசுகிற சத்தத்தையோ நாம் கேட்டால் உடனடியாக அதை செய்யும் போது உடனடியாக நாம் ஒரு பயிற்சியை நம்முடைய ஆவிக்கு கொடுக்கிறோம். கேட்ட உடனே செய்கிற பயிற்சி. அதை கொடுத்தாலே கேட்கிறது அதிகமாக மாறுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆளுக்குள்ளாக ஆண்டவர் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை வழி நடத்த முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களா? இல்ல இவ்வளவு நேரம் கேட்டுட்டு 2 நாளும் அந்த நான் செத்து போயிட்டேன்னு நினைச்ச ஆள் மாதிரி விடிய விடிய உபதேசம் பண்ணிட்டு கடைசியில ஓஹோ இப்பதான் விளங்குது தீர்க்க தரிசனத்தை கேட்டுதான் நடக்கணும்னு அப்படின்ட்டு போவீங்களா? ஹலோ, ஆவியானவருடைய கிரியை உள்ளங்களிலே நடைபெறுகிறது. ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே பேசி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களிலே சென்றிருக்கிறது. பாரம்பரியமாய் ஜீவிக்க வேண்டாம். ஏதோ பழக்க தோஷத்தில் அப்படியே செய்து கொண்டிருக்க வேண்டாம். ஏதோ குடும்பத்தில் எல்லாம் பண்றாங்களே அப்படி செய்ய வேண்டாம். சமுதாயத்தில் எல்லாம் பண்றாங்களே, மற்ற கிறிஸ்தவங்க எல்லாம் பண்றாங்களே, அவங்க போறாங்களே, அவங்க கேட்கிறாங்களே, அவங்க செய்யறாங்களே, செய்ய வேண்டாம். அதுதான் பெரிய ஒரு கஷ்டம். நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது என்னுடைய தகப்பனார் பாவம் பயந்து போயிட்டார். என்ன பார்த்து, என்னப்பா இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ற, நீ இப்படி பிரசங்கம் பண்ணா யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாவம். என்ன பையனை படிக்க வச்சா இந்த மாதிரி பிரசங்கம் பண்றான், கடைசியில இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து இதெல்லாம் பேசுறாரு. எப்பவுமே நம்ம பாரம்பரியமா என்ன செய்துட்டு வர்றோமோ அதையே செய்துட்டு போனாதான் நல்லது. இதெல்லாம் மாத்தினா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நான் மாறிதான் ஆவேன். கர்த்தருடைய வசனத்துல எது சத்தியம்னு தெரியுதோ அதை பின்பற்றத்தான் செய்வேன். அதுக்கு எவ்வளவு விலக்கிரயம் செலுத்த வேண்டியதா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக கர்த்தருடைய வழிகளில் நடப்பேன். ஏதோ பாரம்பரியமா எல்லாம் செய்தாங்கன்னு நானும் செய்ய போறது கிடையாது. எல்லாரும் ஒத்து போறாங்க இதோடுன்னு சொல்லி நாம் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதைத்தான் செய்ய வேணும். மாற்றங்களை அநேகர் விரும்புகிறது கிடையாது. சொன்னேன் இல்லையா? மாற்றங்களை விரும்பாததுதான் திருமண வாழ்விலும் மற்ற எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டாக்குறது. மாற்றங்களை விரும்பாத ஒரு காரியம்தான். ஒரு ஆர்டிக்கலை ஒரு முறை வாசித்தேன். ஒரு நாள் ஒரு லைப்ரரிக்குள்ளாக சென்று பழைய பேப்பர்லாம் எடுத்து வாசித்தேன். 50-60 வருஷத்துக்கு முன்னால நம்ம சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு என்ன வந்தது பேப்பர்ல, இதெல்லாம் அந்த பேப்பர், அன்னைக்கு பேப்பர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன நடந்தது, இதெல்லாம் திடீர்னு எனக்கு ஒரு ஆர்வம், இதெல்லாம் படிக்கணும். அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு வாசித்துட்டு இருந்தேன். இப்படி வாசித்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பின்னால வாசிக்க ஆரம்பிச்சேன். வேர்ல்டு வார் 1 அந்த பக்கம் போயிட்டேன்.
வாசிக்கிட்டே இருந்து வாசிக்க ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் பாருங்க World War I World War II இருக்குது, ஏதாவது ஒன்று தான் படிக்கிறது. ஆனால் இப்போவாது சரியா படிப்போமே படிக்க ஆரம்பிச்சா அங்க ஒரு ஆர்டிகல் இருந்தது. என்ன ஆர்டிகல்? நியூயார்க் பட்டணத்தில் ட்ரெயின் முதலாக விட்டது குறித்த ஒரு ஆர்டிகல். ட்ரெயின் முதலாக விட போறாங்க, நாளையிலிருந்து ட்ரெயின் ஓட போகுது, இன்னைக்கு பேப்பர்ல வருது. அதை குறித்து ஒரு ஆள் எழுதுகிறார், ஆட்சேபனை தெரிவித்து எழுதுகிறார், இந்த ட்ரெயினை விடக்கூடாதுன்னு. ஏன் விடக்கூடாதான்? அதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணும். நான் இன்னைக்கு இல்லை ஒரு ஜீராக்ஸாவது பண்ணியிருக்கணும். இன்னைக்கு அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறேன், திருப்பி அதை பிடிக்கணுமே, ஞாபகம் இல்லை எந்த பேப்பர். அவர் எழுதுகிறார், நம்முடைய வீடுகளில் இருக்கும் கோழிகளும் ஆடுகளும் மாடுகளும் இந்த ட்ரெயினில் சிக்கி சாகும். இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 15 மைல் வேகத்தில் போகிறதாம். இது மிகுந்த ஆபத்தானது. இது நம்முடைய தேசத்துக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் இங்க ஓடக்கூடாது. இதனுடைய சத்தம் சகிக்காது, நம்முடைய காதுகள் செவிடாய்விடும் எழுதுறாரு. நல்ல காலம் இவருடைய பேச்சை கேட்டு ட்ரெயின் நிறுத்தாம இருந்தாங்க. அவர் அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பார், பாவம். அவர் பேச்சை கேட்டு ட்ரெயின் நிறுத்தி இருந்தா இன்னைக்கு என்ன ஆகிறது? எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம். இன்னைக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய வசதி பாருங்க. அது சத்தம்லாம் குறைஞ்சிருச்சு, வேகம் அதிகரிச்சிருச்சு, விபத்துகள் குறையுது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசினார். இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில். எப்பவும் போல இருந்து விட வேண்டும், பாரம்பரியமா இருந்து விட வேண்டும், எல்லாரும் செய்யறது போல செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் இப்படி நடந்தது, நானால் இப்படியே நடந்து கொள்வோம். அதுதான் கூடாது. நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை தவறு என்று தெரிந்தால் அதை மாற்றி அமைத்துக் கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக, சரியான பாதையை செல்லும்படியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தர் நமக்குள்ளே ஆவியானவரை வைத்திருக்கிறார், நம்மை நடத்துகிறார். நாம் அங்கங்க அலைய வேண்டியதில்லை, குழப்பம் அடைய வேண்டியதில்லை. உள்ளேயே ஆவியானவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்றது எவ்வளவு ஒரு முக்கியமான உபதேசம். இதை கேட்டு இதில் நடப்போம், இதனுடைய பயனை பெறுவோம். இதை கேட்டுட்டு போயிடாதீங்க. போயிட்டு வெளியே போயிட்டு ஓஹோ இவர் புதுசாக பிரசங்கம் பண்ணாருங்க, இது எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, இது அப்படி இருந்து அப்படி பேசாதீங்க. கேட்டுட்டு இதன்படி செய்ய ஆரம்பியுங்கள். ஆவியானுடைய சத்தத்தை கேட்க உங்களுடைய ஆவிகளை பயிற்சி பண்ணுங்கள், அதை பக்குவப்படுத்துங்கள். தியானிப்பதன் மூலமாக, வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆவிகளை அபிவிருத்தி பண்ணி கர்த்தருக்குள் வளர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று எல்லா காரியத்திலையும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும், தொழிலிலேயும், வேலையிலேயும், வியாபாரத்திலேயும், எடுக்கிற எல்லா முயற்சியிலேயும், ஊழியத்திலேயும், எல்லாவற்றிலேயும் வெற்றியை அடைவீர்கள்.